உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு ஏன் யோகன் ஸ்கூல் போலனா இன்னைக்கு இல்லைங்க, 2 நாள் தாங்க போனாரு. அப்படியே ரமேஷ் மாதிரியே ஒரே அழுது வெக்ஸ் ஆகி வாந்தி எடுத்து இல்லாத வேலையெல்லாம் பண்ணி அப்பனுக்கு தப்பாத ஒரு புள்ள பிறந்திருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சாது ஸ்கூல் போவீங்களா? 3 மாசம் கழிச்சு இந்த பாரு விஜயதசமிக்கு போறியா? பிக்கிறான் பாருங்க, இங்க இருந்து ஓட பாக்க. விஜயதசமிக்கு போறியா ஸ்கூலுக்கு? விஜயதசமிக்கு ஸ்கூல் போறியா? அது ஒரு கரு தாத்தா. எதுக்கு நீ வழியோட பார்க்க முடியலையாம்பா? சரி பாரு, அவ எதை கேட்டாங்க, அது கொஞ்சம் ஆன்சர் பண்ணப்பா. 3 மாசம் கழிச்சு ஸ்கூல் போவியாமா? ஆன்சர் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பியை ஸ்கூலில் போய் ஃபர்ஸ்ட் நாள் ஜாயின் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஓகேவாக இருந்தான். அகைன் வந்து ஆஃப்டர்நூன் வந்து வாமிட் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரும்போது சொன்னாங்க. மறுபடியும் மறுநாளும் போகும்போது வாமிட் எடுத்துட்டான். அப்புறம் வந்து அவங்க ஜாயின் பண்ணோம்னா வீடியோ அனுப்புனாங்க. எங்களுக்கு வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியே ரொம்ப சோகமா. வெயிட் பண்ணுங்க, நான் அந்த வீடியோவை அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அப்படியே, ஆனால் அவனை நாங்கள் வீட்டில் அப்படி பார்த்ததே கிடையாது. சரி போ பாவம், ஒரு 3 மாதம். சரி அடுத்த நாள் திங்கக்கிழமை நேற்று வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சரி அனுப்புவோம், யூனிஃபார்ம்லாம் போட்டாச்சு, பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணோன்னு அவங்க அப்பா வந்தோடனே ஓன்னு அழுக. உடனே அவங்க அப்பா வந்து விடுமா, ஒரு 3 மாதம் கழிச்சு அப்புறமா அனுப்பிக்கலாம் அப்படின்ட்டாப்ல. நானே 1 வருஷம் 1 மாதம் போயிட்டு 1 வருஷம் கழிச்சு தான் ஸ்கூல் போனேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னை சின்ன வயசில் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்தோ 1 வீக்கோ போயிருக்கேன். அழுது ஜுரம் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 இயர் ஸ்டாப் பண்ணி அகைன் வந்து வேறு ஸ்கூலில் சேர்த்தாங்க 1 இயருக்கு அப்புறம். இதுதான் வந்து நம்மளால இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து சத்யாவை மாதிரி இருப்பான் அப்படின்னு யோசிச்சா இந்த விஷயத்துல போய் ரமேஷை மாதிரி. ஆனால் ரமேஷ் வந்து படித்து எங்கள் மாமியார் வீட்டு வகராவிலேயே ஃபஸ்ட்டு டிகிரி ஹோல்டர் வந்து ரமேஷ் தான். அதனால் பிரச்சனை இல்லை. யோகன் வந்து ரமேஷ் வந்து 1 டிகிரி வாங்கினாப்லன்னா யோகன் வந்து ஒரு 4 டிகிரியாவது வாங்கிடுவார். அந்த நம்பிக்கை இருக்கு. உடனே பிடிச்சிக்கிறான், எதை சொன்னாலும் உடனே பிடிச்சிக்கிறான். அதனால் வருவான் நல்லா. ஏன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சார் நல்லா இதுவெல்லாம் பண்ணுறான். ஆனால் எங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் ஸ்கூல்லேருந்து நேற்று கால் பண்ணாங்க. ஓகே மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து விஜயதசமிக்கே ஜாயின் பண்ணுங்கள், அந்த ஃபீஸ் நாங்கள் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணுறோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளே ஸ்கூல் தாங்க அனுப்பணும். அது கூட டாய்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவனுக்கு இது வரைக்கும் நம்மளே வச்சுட்டு இருந்துட்டோம்லப்பா. ஆனால் இந்த சுறுசுறுப்பு அந்த ஸ்கூல்ல இல்லை. அதை நீ பண்ணி காட்டு. மேம் கனுப்ப அந்த வீடியோவை. இந்த வீடியோக்கு மேம் அனுப்புறேன். இந்த வீடியோ அனுப்பவா? இந்த வீடியோவை மேமுக்கு ஃபைட் பண்ணலாம் கூடாது. ஐயோ, நீ ஃபைட் பண்ண வீடியோவை மேமுக்கு அனுப்பவா? ஏன் நிறுத்துங்க சார், இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? 1 வாரமா என்னை வச்சு செய்றீங்க அப்படின்றாரு. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு வெஜ்ஜு சமையல் தான். போன வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு மேலே குழம்பு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி போட்டோங்க. ஓடுது அது வேலை முடிக்கவே எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆகுது. ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. போட்ட மறுநாளே வந்து நல்ல வந்து நிறைய பேர் வாங்கிட்டீங்க. அதனால 2வது பேட்ச் இன்னைக்கு ரெடி பண்ணணும். அது கூட பெரண்டை தொக்கு ஸ்டார்ட் ஆகும். பெரண்டை மெயினாக பெரண்டை ஷார்ட் பண்ணணும் நம்ம. ஆமாம், பெரண்டை சமையலை முடிச்சுட்டு பெரண்டை போய் ரெடி பண்ணணும். ஏன்னா ஸ்டாக்கே இல்லை, பில்லு வந்துருச்சு. எப்பவுமே நாங்கள் அப்படி வச்சுக்க மாட்டோம். ஸ்டாக் இல்லைன்னு போட்டுருவோம். இந்த தடவை மறுநாள் வருது, இன்னைக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுங்காட்டியும் பெரண்டை இல்லை அப்படின்ட்டாங்க. யூஸ்வலாக வந்து எப்பயுமே நம்ம டக்குன்னு பெரண்டை கிடச்சிரும். இந்த டைம் அவங்களே ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சுங்க அப்படின்ட்டாங்க. அதனால டிலே. பட் இன்றைக்கி எல்லா பார்சல்ஸும் மூவ் ஆகிடும். பூண்டு மேலே குழம்பும் வெங்காய தொக்கும் வந்து ரெடி பண்ணிட்டோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காய தொக்கு அதுவும் நம்ம புது மிஷினில் சூப்பராக பண்ணியிருக்கோங்க, வேறு லெவலில். நிறைய பேர் காரத்தை குறைக்க சொன்னீங்க, அதையும் குறைச்சி உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வேணுன்றவங்க. என்னதுப்பா?
மற்றபடி அவனே ரைம்ஸ் எல்லாம் சொல்கிறான், எல்லாமே பண்ணுறான். ஆனால் ஏன் வந்து அந்த ஸ்கூல் பயம் இருக்குன்னு அவனுக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது ரீசன் இருந்தால் சொல்லுங்கள். 3 மந்த்துக்கு அப்புறம் அவனை நம்ம நல்லா ட்ரை பண்ணி ஸ்கூலுக்கு சென்ட் பண்ணலாம். ஆனால் சாமி, சாப்பாடு சாப்பிடாம என்ன பண்ணுவ நீ? தாத்தா வந்திருக்காரு, அவர் கூட இப்போ அவங்க வீட்டுக்கு போகிறாரு. யோகன், இந்த தாத்தா பேருண்ணா? இந்த தாத்தா பேருண்ணா? கங்கா தாத்தா. கிருஷ்ணா தாத்தா நேத்து வந்தாரு. கிருஷ்ணா தாத்தா நேத்து வந்ததான். இவர் வந்து கங்கா தாத்தா, சின்ன மாமா வந்து நேத்து வந்தாரு. இவர் வந்து கங்கா தாத்தாவும் கிருஷ்ணா தாத்தா தான் நேத்து வந்தாரு அப்படின்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பொரியல் தான் பண்ண போகிறோம். கடுகு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, வெங்காயம் கொஞ்சமாக ஒரு வெங்காயம், முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ முள்ளங்கி. இதில் வந்து கொத்தவரங்காவும் அதுக்கப்புறம் சிறுபருப்பும் போட்டு வேக வச்சுருக்கேன். எதுக்குங்கம்மா அது? பொரியலுக்கு தான்பா. இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால வெஜ்ஜு சமையல் தான். நேற்று வந்து ஒரு ஃபன்னாச்சு. இங்கேருந்து அவசர அவசரமாக வீடியோலாம் எடுத்துகிட்டு வானகர மார்க்கெட் போனால் மீனே இல்லை. கேட்டால் வந்து அந்த ஃபிஷ்ஷிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த டைமுங்கெலாம் இன்னும் ஒரு 3-4 டேஸில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நிறைய மீன் இருக்கும். காசி மீனில் மட்டும் தான் மீன் இருந்து வர மீன் எதுவுமே வரல. அதாவது வானகர மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேருந்து வரும்னா கர்நாடகா சைடு, இது செகந்திராபாத், பாண்டிச்சேரியிலேருந்துலாம் வராது. எல்லாமே உங்களுக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் வைசாக் அங்கேருந்து வரும். இப்போ இங்கே ஸ்டாப் பண்ணும் போது அதே வந்து காசிமேடை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை இதில் பிடிக்கிறது. ஸோ உங்களுக்கு ரெண்டு இடத்துலையும் மாறி மாறி வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கே நேற்று தான் இந்த விஷயம் தெரியும். ஆமாம், சொன்னாங்க. அங்கே வைசாகில் ஸ்டாப் பண்ணும்போது சென்னையில் நிறையா இருக்குமா, சென்னையில் ஸ்டாப் பண்ணோன்னா வைசாக் அந்த மீன்லாம் தான் உங்களுக்கு நிறைய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் குழம்புக்கு கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயமும் பூண்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, முள்ளங்கிக்கு அப்படியே வந்து பெரட்டின மாதிரி வைக்க போகிறோம். அதனால் தக்காளி ஒரு 5, இந்த காஞ்ச மிளகாய், வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். செய்கிற மாங்காய் வெல்லத்துக்கு தான். ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இதில் கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து பாயில் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் வெல்லம் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் கொடுக்க முடியும். ஆமாம், இன்னும் வெப்சைட்டில் சேர்க்கலை. அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்துக்கோங்க. நம்மக்கிட்டே அவைலபிள் இருக்குது இந்த ப்ராடக்ட். பாருங்கள், நம்ம இதிலையே மிளகாய் வந்து போட்டு அரைச்சிட்டோம். இப்போ இந்த தக்காளி இதில் ஊற்றிக்கலாம், மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதிலே நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன் நான். நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். நம்ம நல்லா மூடி வச்சுருவோம். வந்து வெல்லம் வந்து பாருங்கள், இந்த மாதிரி அதை வடிகட்டணும் இல்லைங்களா, மண்ணாக இருக்கும். அதனால் கொதிக்க வைக்கிறேன். இங்கே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு. இது வந்து கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி இதில் ஊற்றிடலாம். இதுங்களாம்மா மிளகாத்தூள் வாடை? ஆமாம், அந்த பச்சை வாடை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொத்தவரங்காய் வேக வச்சோம் இல்லையா, அது பொரியலுக்கு. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூனும், நம்ம வந்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூனும் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அதுக்கடுத்து இதை நம்ம வந்து இதில் போட்டுருவோம். தேங்காய் வந்து கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி இதில் போட்டிருக்கேன். ஒரு 3 பத்தன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அப்படியே பீன்ஸ் மாதிரியே இருக்கும், நமக்கு கொத்தவரங்காய் மாதிரி தெரியாது. நிறைய பேர்த்துக்கு கொத்தவரங்காய் பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது
வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதோட பச்சை வாடை போயிடுச்சு. வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிச்சு, இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுவுமே கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது இப்படி வேக வச்ச மாங்காவை இப்படி முழுசாகவே சேர்த்துக்கங்க. அந்த கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஷேப் சூப்பராக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜ்ஜி சமையல் தான். சாதம் வடிச்சாச்சு, கத்திரிக்காய் குழம்பு வச்சாச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், முள்ளங்கி கொஞ்சம் வதக்கல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே இதில் ஊறிட்டுருக்க எடுத்து சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கீழே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டை பண்ண போகிறோம். அந்த ஜன்னலில் வந்து அந்த என்னது ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க, அந்த கிரேன் வந்து இருக்கான், அதனால அது ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு அவரு. சரி செல்லம், பாய் பாய். இப்போ பிரண்டை தொக்கு செய்ய போயிடலாம் வாங்க. நம்ம எத்தனை தொக்கு பண்ணாலும் நம்மக்கிட்ட பிரண்டை தொக்கு தான் ரொம்ப ஹைலைட்டுங்க. இதனால் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுக்கே தெரியும், முட்டி வலி, அதுக்கப்புறம் எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி எல்லாமே சரியாகுதுன்னு நம்மக்கிட்டேயே வந்து நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்மளோட பிரண்டை தொக்கு எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நல்லா அந்த எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து ஆற வச்சு பேக் பண்ணணும். இதில் நம்ம ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்கு நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த செக்கு நல்லெண்ணெயில் இவ்வளோ சுத்தமாக வீட்டு முறையில் நம்ம பண்ணுற இந்த அம்மா சமையல் பிரண்டை தொக்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டே இருப்பீங்க.